டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முதல் முறையாக கொக்கோ மிட்டாய் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கடலை மிட்டாய் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கொக்கோ மிட்டாய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கொக்கோ மிட்டாய் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அந்த பக்குவம் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இதை விட ஈஸியாக வேறு எதுவுமே இருக்காது. உங்கள் வீட்டில் கொஞ்சம் கடலைப்பருப்பும் வெல்லமும் இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். இதை எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா கடலை மிட்டாய்னா கொக்கோ மிட்டாய், அதாவது அரைச்ச கடலை மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 250 கிராம் நிலக்கடலை பருப்பு நல்லா வறுத்தது, பொறுன்னு உள்ள பருப்பு. நம்ம வந்து கடையில் வாங்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக வாங்கியாச்சு, அதனால் இதை வறுக்க வேண்டியதில்லை, திரும்ப எதுக்கும் வறுக்க வேண்டியதில்லை. இந்த பருப்பு வந்து 250 கிராம். இப்போ நம்ம நல்லா தொலியெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம், புடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை இந்த மாதிரி ஒரு டேபிளில் காட்டன் துணி எதுனாலும் பரவாயில்ல, காட்டன் துணியை விரிச்சிட்டு நம்ம இங்கே பருப்பு சுத்தம் பண்ணி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துடலாம். இது 1-2 அந்த மாதிரி ஒரு சுத்த பருப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிறக்கிடுங்க. அப்படின்னா தான் நம்ம கடலை மிட்டாய் சாப்பிடும்போது கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம பச்சை கடலை பருப்பை வாங்கி அதை வறுத்து நம்ம பக்குவமாக ரெடி பண்ணணும்னா அது கொஞ்சம் நமக்கு ரொம்ப கவனமாக செய்யணும். அதனால் நம்ம ஈஸியாக செய்யணும்னா நம்ம இந்த மாதிரி நிலக்கடலை பருப்பு வறுத்ததையே வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி கொட்டிட்டு நல்லா பரப்பி வச்சுக்கிட்டு இப்போ நல்லா நொறுக்கணும். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சுட்டு நல்லா நொறுக்கி கொடுங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போடலாம். மிக்சி ஜாரில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவும் பவுடர் ஆயிரும். நமக்கு அந்தளவுக்கு பவுடர் ஆச்சுன்னா நம்ம பாகில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் உதிரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கட்டையில் நம்ம நொறுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த பாகில் ரெடி பண்ணும்போது. எதுக்காக நம்ம காட்டன் துணியில் வச்சு நம்ம இதை வந்து பருப்பை வந்து நொறுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வேறு எதுலேயும் வச்சோம்னா தெரிச்சு போயிட்டுருக்கோம். அதுக்காக நம்ம இதில் காட்டனில் இருந்தால் நமக்கு அந்த பருப்பு தெரிக்காமல் நம்ம ஒன்று போல் தேய்ச்சி நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காட்டன் துணியில் போட்டு எல்லாம் அந்த மாதிரி நல்லா நொறுக்கிடணும். அதாவது ரொம்ப பவுடராக நொறுக்கக்கூடாது. கொஞ்சம் பாதி 1-2 நொறுங்கி இருக்கும், பிறகு மீதி கொஞ்சம் பவுடராக, அது எந்த அளவுக்கு நொறுங்கி இருக்கோ அந்த அளவுக்கு போதும். இது போல் நொறுக்கிட்டு நம்ம இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடணும். இப்போ நம்ம நொறுக்கினது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பவுலில் தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம பருப்பெல்லாம் நொறுக்கி வச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் பட்டர் ஷீட் போட்டு நம்ம விரித்து ரெடியாக வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம அங்கே கிண்டி முடித்தோடனே அந்த ஃபினிஷிங்கில் டக்குன்னு கொண்டாந்து இங்கே ரெடி பண்ணதுக்காக இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு இது மேலே இப்போ நான் நான்ஸ்டிக் தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கடாய் இருக்கோ அந்த கடாய், அதாவது எடுக்கிற பொருளுக்கு தக்கன சட்டியோட அளவு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். கிண்டுறதுக்கு தக்கன இருக்கணும். இப்போ இது நம்ம வந்து போட்ட அளவுக்கு நம்ம சரியான சட்டி எடுத்துருக்கோம். அதனால் இப்போ நமக்கு சட்டி சூடாகிட்டு இருக்கு. நம்ம இன்றைக்கி வெள்ளம் எடுத்துருக்கோம். வெள்ளத்தோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ நல்லா இந்த மாதிரி நல்லா சுத்தமாக இருக்குது. இது வந்து க்ளீன் பண்ண எதுவும் தேவையில்லை. வாங்கும்போதே நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலராக உள்ள வெள்ளமாக வாங்கிக்கோங்க, நல்லா மஞ்சள் வெள்ளமாக வாங்கிக்கோங்க. ரொம்ப கருப்பாக வாங்கினும் போது நம்ம அடுத்து பாகு காய்ச்சிட்டு அதை போட்டு கிண்டும் போது நமக்கு மிட்டாய் ரொம்பவும் கலராக கிடைக்கும், ரொம்ப கருப்பாக கிடைக்கும். அதனால் நம்ம வாங்கும்போதே இந்த மாதிரி நல்லா மஞ்சள் வெள்ளமாக வாங்கிட்டோம்னா நமக்கு அந்த பாகு எடுத்து கிண்டும் போது நமக்கு சரியான கலரில் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அடுப்பத்தை வச்சு இது அப்படியே மெல்ட் ஆகி நல்லா பாகாக ஆகி வரட்டும். ஆனால் அது எந்த பதத்தில் நம்ம வந்து கடலை போட்டு பெரட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கடலை மிட்டாயை பொறுத்த அளவில், அதுவும் கொக்கோ மிட்டாயை பொறுத்த அளவில் அந்த பதம் ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் நமக்கு ஒரு சூப்பரான மொறுமொறுப்பான கடலை மிட்டாய் கிடைக்கும். நமக்கு வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும், கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாமே நல்லா இலகி வரட்டும். நம்ம வெள்ளம் நல்லா இலகி வருது, இந்த மாதிரி நல்லா இலகி வரட்டும், இன்னும் நல்லா இலகி வரட்டும். இப்போ நமக்கு வெள்ளம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் மெல்ட் ஆகினோடனே நம்ம லேஸ் அந்த மாதிரி பொங்கி வரும். இந்த சமயத்தில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் முழுசாக சேர்த்துருங்க. இப்போ நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நெய் நம்ம இந்த இதில் சேர்க்கும்போது நம்ம ஒரு டேஸ்ட்டும் நல்ல மனம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் நெய் சேர்த்துருக்கோம். சரி, கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம இது ரெடி பண்ணும்போது அடுப்போட கண்டிஷன் வந்து மீடியத்தில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் எதுவும் வச்சிட வேண்டாம். ஏன்னா நம்ம கொஞ்சமாக பண்ணுறதுனால மீடியமு இல்லைன்னா லோவில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் லேசாக ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு, ரொம்ப வேண்டாம், ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மணத்துக்கு ஏலக்காய் தூள் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு பாகு தயாராகிருக்கான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா லேசாக நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி பக்கத்தில் சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு உள்ளே லைட்டாக விட்டிங்கன்னா அப்புறம் நம்ம அதை எடுக்கும்போது நமக்கு அது நல்லா ஒடி போட்டு வரணும். இந்த மாதிரி நமக்கு நல்லா இப்படி ஒடியணும். உள்ளே போட்டு நம்ம எடுத்து வரும்போது நல்லா இந்த மாதிரி நொறுங்கிருச்சு அப்படின்னா நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல ஒரு 2 பிஞ்ச் அளவு சோடாப்பு, லைட்டாக 2 பிஞ்ச் அளவு மட்டும் சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எதுக்காக அந்த சோடாப்பு சேர்க்கணும்னா இது வந்து நமக்கு நல்லா கொஞ்சம்
முறுமுறுப்பாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த சோடாப்பு இந்த இடத்துல சேர்க்குறோம். இப்போ நம்ம சோடாவை போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அதாவது சோடாப்பு சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், சேர்க்க வேண்டாம்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சேர்க்கணுன்னு கட்டாயம்லாம் கிடையாது. இப்போ நம்ம பருப்பு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். நொறுக்கி வச்சுருக்க பருப்பை உள்ளே போட்டுருங்க. எல்லா பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா விடாமல் கலந்து கொடுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். மீடியத்துலேருந்து லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. பருப்பு பாகு எல்லாத்தையும் நல்லா கிண்டி கொடுத்துருங்க. பருப்பும் பாகும் நல்லா செட் ஆகிற மாதிரி கிண்டி கொடுத்துருங்க. கிண்டி இப்படி நல்லா உருண்டு வரணும். இந்த மாதிரி சட்டியில் நல்லா உருண்டு வரணும். அதை அப்படியே பிரட்டி விடுங்க. இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டு இந்த லேசன் நூல் அடிக்கு பார்த்தீங்களா, இதுதான் பக்குவம். நல்லா இந்த மாதிரி பிரட்டி கொடுத்துருங்க. நல்லா இந்த பிரட்டியாச்சா, பிரட்டிட்டு நல்லா உருட்டிடுங்க. இந்த மாதிரி உருண்டு வந்துடும். உருண்டு வந்த உடனே இப்போ நமக்கு லேசாக அந்த மாதிரி ஒரு நூல் பதம் வரணும். இந்த பாகு பார்த்தீங்கன்னா லேசாக அந்த நூல் பதம் வருதா, அவதான் நமக்கு சரியான பதம் கிண்டுறதுக்கு. இப்போ இது அப்படியே நம்ம ட்ரேயில் மாற்றிக்கலாம். அப்படியே எடுத்து கட்டியாக எடுத்து அப்படியே போட்டுருங்க ட்ரேயில். அப்படியே உள்ளே சேர்த்துட்டு இன்னொரு பக்கத்தில் அடிஷனலாக ஒன்று வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே வலிச்சு உள்ளே விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம அந்த சூட்டோட சூடாக செய்யணும், லேட் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்த வேலையை வந்து நம்ம டக்கு டக்குன்னு செய்யும்போது தான் நமக்கு கரெக்டாக ஆறுறதுக்குள்ளே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடணும். அப்படி கைவசமாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம தேவையான சைஸுக்கு நல்லா பரப்பி விட்ருங்க. அது ஒரு சமமான கிண்ணம் எது இருந்துச்சுன்னா அதை நல்லா எல்லாத்தையும் எடுத்து நல்லா பரப்பி விடுங்க. இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டு அப்படியே நம்ம அந்த பட்டர் ஷீட்லேருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வெளியில் டேபிள் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக இது வந்து ட்ரை தேங்காய் கொஞ்சமாக மேலே போட்டு விட்டு லேசாக தூவி விட்டுருங்க. லேசாக இந்த மாதிரி தூணா போதும். தூவி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ஒன்று போல் சைஸாக அழுத்தி கொடுக்கணும். அந்த சேஃப் ஒன்று போல் வர்றதுக்காக. இப்போ நம்ம இந்த தேய்ச்சி முடித்த கையோடு அதை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம அந்த சைடு பீஸுகளை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு லேசாக ஒரு அழுத்தி விட்டு அப்படியே கோடை போட்டு நிப்பாட்டிடுங்க. இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கொயராக நம்ம இந்த சூட்டோடு தான் நம்ம அதை பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா நமக்கு அப்புறம் அதை கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா சதுரமாக கட் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா கொஞ்சம் ஆறணும். நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும். இப்போ நம்ம கொக்கோ மிட்டாய் அப்புறம் நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா ஆறின உடனே 1 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நம்ம பட்டர் ஷீட்டில் இருந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா அச்சா நல்லா அருமையாக எல்லா பீஸுகளையும் தனித்தனியாக எடுத்துடலாம். சாப்பிட்டு பார்ப்போம். வீட்டில் நீங்கள் சூப்பராக ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி, இதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா அருமையான ஒரு கொக்கோ மிட்டாய் உங்களுக்கும் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.